டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம ரீசனிங்கில் பசில் புதிர்கள் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் நம்பர் சீரிஸ் மாதிரி தான். நம்ம ரீசனிங்கில் நம்பர் சீரிஸ் பார்க்குறோம்ல. ஸோ அவங்க ஒரு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் எப்படி வந்துச்சு, என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம கண்டுபிடிப்போம்ல. அதே போல தான் இந்த டாப்பிக்குமே, பசில் அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்குமே நீங்கள் இந்த மாதிரி ரீசனிங் டாப்பிக்கை ஒரு கேம் மாதிரி, பசில் கேம் மாதிரி நினச்சி நீங்கள் ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, எப்படி எப்படிலாம் நம்ம அந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்குறீங்க. ஓகேவா? ஸோ அதே போல தான் இப்போ இங்கேயும் நம்ம இந்த பசில் டாபிக் நம்ம பார்க்குறோம். இந்த டாபிக் நம்ம பார்க்குறதுக்கும் மெயினாக நம்மளுக்கு என்னென்ன தேவை, இப்போ ஸ்கொயர் வேல்யூ ஓரளவுக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு 30 ஸ்கொயர் வேல்யூவாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே போல் கியூப் வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா எப்படி வேணால் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கொயர் நம்பரை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் கியூப் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆர் இதெல்லாம் இல்லாமல் புதுசாக கூட ஏதாவது ஒரு பேட்டர்ன், ஏதாவது 2 நம்பரை ஆட் பண்ணியோ, ஆர் சப்ராக்ட் பண்ணியோ, ஆர் மல்டிபிள் பண்ணியோ, இந்த மாதிரி எப்படி வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து நிறையா கேட்டகரியில், அதாவது சர்க்கிள் கான்செப்டில் இருக்கும், ட்ரையாங்கிள் கான்செப்டில் இருக்கும், ரெக்டாங்கிள் கான்செப்டில் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை அவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆன்சர் அடுத்தது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ இங்கே 20, 13, 7, 30, 8, 22, 40 கொஸ்டின் மார்க்கு 28ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை என்னென்ன ஆங்கிளில் வேணால் நம்ம யோசிக்கலாம். இப்போ ஹரிசாண்டலாகவும் நம்ம யோசிக்கலாம், அல்லது வெர்டிக்கலாகவும் இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தவங்க 20 இருக்குது, அடுத்து 13 இருக்குது, அடுத்து 7 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 20லேருந்து 13 மைனஸ் பண்ணாவே நமக்கு 7 கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒரே ஒரு சீக்வன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே அதுதான் அப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. அடுத்தது இதே மாதிரி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அடுத்த நம்பர் 30 கொடுத்துருக்காங்க, 08ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 22ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30ல் 8 போணுச்சுன்னா 22 கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம யோசித்த இந்த சப்ராக்ட் பண்ணுற கான்செப்ட் கரெக்டு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கடுத்தது என்ன, 40 கொடுத்து இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, 28ன்னு இருக்குது. அப்போது 40லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 28 கிடைக்கும்? ஓகே, 12. ஓகேவா? அப்போ அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரணும், 12ன்னு வரணும். 40ல் 12 போணுச்சுன்னா தான் நமக்கு 28. அல்லது 40லேருந்து 28 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 12 தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? அப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நம்பர் சீரீஸ் என்ன இருக்கோ அதே சேம் விஷயந்தான். ஒரு நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல யோசிக்கிறோம். இங்கே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கான்செப்டும் கொடுக்கலாம், அதே போல் சர்க்கிள் கான்செப்டும் கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேம் மாதிரி. இப்போ நியூஸ் பேப்பரில் பசில், ஸ்லோகு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம அடுத்தடுத்த நம்பர் எப்படி வரும், எங்கெங்கே எந்தெந்த நம்பர் அப்ளை பண்ணுங்கிற பார்ப்போம்ல. அதே இன்ட்ரெஸ்ட்டோட தான், அதே ஒரு கேம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் மென்டாலிட்டியில் பண்ணால் தான் நம்ம நிறைய அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிட்டே கிடையாது. எப்படி வேணால் புது சீக்வன்ஸை கூட கொண்டு வந்து ஆன்சர் கேட்பாங்க. நீங்கள் கூட புது சீக்வன்ஸ் கூட அந்த இடத்துல நீங்கள் உருவாக்கலாம். ஓகேவா? அப்போது நம்ம நம்பர் ஆஃப் சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ரைட், இப்போ அடுத்தது ட்ரையாங்கிள் கான்செப்ட் பாருங்கள். இப்போ இங்கே இந்த மாதிரி ட்ரையாங்கிளை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நம்பர்லாம் எது சின்னது பெருசுலாம் யோசிக்கணும். அப்போது இங்கே இருக்க நம்பர்லாம் யூஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுறதோ மைனஸ் பண்ணுறதோ மல்டிபிள் பண்ணுறதோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்க நம்பர் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே வெளியில் 4 இருக்குது. என்ன நம்பர் இருக்குது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. வெளியில் 4, இங்கே 3, இங்கே 2, உள்ள 6. ஓகேவா? அதே போல் இங்கே 9, இங்கே 2, இங்கே 3, இங்கே 6 இருக்குது. ஓகே, அதே போல் இங்கே 30, இங்கே 7, இங்கே 5, இங்கே கொஸ்டின் மார்க்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் இமேஜ் ஜூம் பண்ண அப்படின்னா கிளியராக தெரியாது. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போது வெளியில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி உள்ளே இருக்க நம்பர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். சாரி,
அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது 3 இருக்குது. 4 3 மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும். ஓகே, 4 3 மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும். இங்கே இருக்க நம்பரால் டிவைட் பண்ணால் 6ன்னு கிடைக்குமா? இந்த 6 தான் அந்த ட்ரையாங்கிளோட நடுவில் கொடுத்துருக்காங்களா? ஓகே, அப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இதே பேட்டர்ன்லேயே அடுத்தது ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 9ஐ 2ஐ மல்டிபிள் பண்ணால் 18. ஓகேவா? 18 இங்கே 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 6ன்னு கிடைக்கும். அதுதான் நடுவில் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம யோசித்தா இந்த ஒரு பேட்டர்ன் கரெக்ட் தான். அதே போல் நம்ம என்ன பண்ணணும்? 30ஐயும் 7ஐ மல்டிபிள் பண்ணணும், 5ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 30 7 டிவைடட் பை 5. நீங்கள் 30 7ஐயும் மல்டிபிள் பண்ணி பெரிய நம்பரால் மாற்ற வேணாம். இப்போ மல்டிபிள் கண்டிஷனில் அப்படியே வச்சுருங்க. ஓரஞ்சு 5 ஆரஞ்சா 30. அப்போ 6 × 7 6 7 42. சரி, இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குது? 30 இல்லை 20 இருக்குது. நான் 30ன்னு நான் மாற்றி போட்டேன். இங்கனக்குள்ளே 20 இருக்குது. இப்போ பாருங்கள், 20 × 7. அப்போ இந்த இடத்துல 20 வரும். 20 × 7 டிவைடட் பை 5. அப்போ ஓரஞ்சு 5 4 20. 4 × 7 என்ன? 28. ஆன்சர் 28 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் பசில் கொஸ்டின் சொல்கிறாங்க. ஆனால் நம்பர் சீரீஸ் கான்செப்ட் தான். ஓகேவா? அதே போல் அடுத்ததை பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறதுல கவனிச்சிங்கன்னா நம்பர் இங்கே ஒவ்வொரு கார்னர்லையுமே ஒவ்வொரு நம்பர் இருக்குது. இப்போ இங்கே 2, ஓகேவா? 2, அடுத்து இங்கே 5 7 7 11 15. ஸோ இந்த மாதிரி இருக்கா? அடுத்து இங்கே 3ன்னு இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதில் இங்கே இருக்க நம்பர் இந்த இதுக்கு லிங்க் ஆகிருக்கும். இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. அதே போல் இங்கே இருக்க நம்பர் இதுக்கு லிங்க் ஆகிருக்கும். 5 இங்கே 15ஓட லிங்க் ஆகிருக்கும். 7 இந்த 11ஓட லிங்க் ஆகிருக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 3ஓட இப்போ ஃபஸ்ட் இந்த 3ங்கிற நம்பர் இருக்கா? இந்த 3ஓட ஓகே 3 × 2 + 1 நம்மளுக்கு 7ன்னு இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் கிடைக்குதா? 7ன்னு கிடைக்குதா? அதே போல் இப்போது 5ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 5ஓட 5 வந்து இங்கே 11ஓட லிங்க் ஆகிருக்கு. ஓகே, அப்போ 5 × 2 + 1 11 வருமா? ஓகே, அப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. அதே போல் இப்போ 7 இந்த 15ஓட லிங்க் ஆகிருக்கு. ஓகே, அப்போ 7 × 2 + 1. அப்போ காமனாக எல்லாத்தையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு +1 போடணும். 1 போட்டால் அந்தந்த நேராக இருக்க ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 15ன்னு கிடைக்குதா? இது கரெக்டு. அப்போ அதே போல் இப்போ நம்ம 2ங்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 2 × 2 + 1 என்ன? ஒரு 2 × 2 4 4 + 1 5. 5 தான் அதற்கான ஆன்சர். 5 தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணுறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் தான் அடுத்தது பாருங்கள். 11 13 16 5 4 3 இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஹரிசாண்டலாக நம்ம ரீட் பண்ணுறோம். 11 13 16 அடுத்து 5 4 3 மறுபடியும் 4 5 கொஸ்டின் மார்க்கு. கீழே வந்து பெரிய நம்பராக இருக்குது. 59 57 56ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால் பெரிய நம்பர் இருக்கனால இப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும். இதிலேருந்து லிங்க் பண்ணி இங்கே பெரிய நம்பர் வந்திருக்கு, அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 11ஓட இங்கே அடுத்த இருக்க 5ஐ மல்டிபிள் பண்ணணும். 11 × 5 55. 55 + 4 59. ஆன்சர் கிடைக்குதா? அதே போல் 13 × 4 + 5. 13 × 4 என்ன? 12 52. 52 + 5 57. ஆன்சர் கிடைக்குதுல? அதே போல் இந்த வேல்யூ 16 × 3 30 + 18 48. 48ஓட எதை நம்ம ஆட் பண்ணால் 56 கிடைக்கும்? 8 தானே? ஓகேவா? அப்போது 8 தான் அதற்கான சரியான ஆன்சர். 8 ஆட் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி 8 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம கற்றுக்குறோம். அடுத்தடுத்து புதுசாக ஏதாவது என்ன வேணால் பேட்டர்ன் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி சர்க்கிள் கான்செப்டில் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். இப்போ பாருங்கள், 5 இருக்குது 4 இருக்குது, இங்கே 20 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அழகாக மேலே இருக்க 2 நம்பர் 5 2 மல்டிபிள் பண்ணால் 20 இங்கே வந்துடும். அது 2 ப்ளஸ் பண்ணால் 9 இங்கே வந்துடும். அதே போல் தானே
3 8 மல்டிபிள் பண்ணுங்கள், 3 24, 3 8 ஆட் பண்ணால் 11. நெக்ஸ்ட்டு 9 4 மல்டிபிள் பண்ணால் 36. 36 அந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கில் வரும், 2 ஆட் பண்ணால் 13. கரெக்டு தானே? அப்போ 36 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே? நெக்ஸ்ட் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, அடுத்தது இது கவனிங்க. இதே இப்போ என்ன ப்ளஸ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. 1 அடுத்த நம்பர் 2 வந்திருக்கு, அடுத்து 6 வந்திருக்கு, அடுத்து 24 வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு 120 வந்திருக்கு, அடுத்து கொஸ்டின் மார்க்கு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 50 40, அதாவது 5040. நெக்ஸ்ட்டு 180 அப்படின்னா என்ன? 1080. ஓகேவா? ரைட். இப்போ 1ங்கிற நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் 2 எப்படி கிடச்சி? இன்ட்டு 2 பண்ணலாமா? அடுத்து 2ஓட இங்கே 6 எப்படி வந்துச்சு? இன்ட்டு 3. 6க்கு அப்புறம் 24 எப்படி வந்துச்சு? இன்ட்டு 4. அப்போ இந்த மாதிரி பண்ணுறதுலே கரெக்டாக ஆன்சர் கிடைக்குதா? அப்போ 20லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து 6 தான், 120லேருந்து 6 தான் மல்டிபிள் பண்ணணும். 120 இன்ட்டு 6, 12க்கு 2 பேலன்ஸ் 1, ஒரு 6 1 7, 720 அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பஸ்ஸில் நம்ம ஆர்வமாக யோசிக்கணும், அவ்வளோதான். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஈஸியாக அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். 4, இப்போ இங்கே 4ன்னு இருக்குது, அடுத்து 4ன்னு இருக்குது, அடுத்து 8, அடுத்து 24. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. அழகாக ஈஸியாக 4லேருந்து அடுத்து 4 எப்படி வந்துச்சு, 4லேருந்து அடுத்து 8 எப்படி வந்துச்சு, 8லேருந்து அடுத்து 24 எப்படி வந்துச்சு. அதே போல் நீங்கள் அதை யோசித்தீங்க அப்படின்னா 450க்கு அடுத்து இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத அழகாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே 96 இருக்குது, இங்கே 480 இருக்குது, இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு ஈஸியானது தான் ஹோம்ஒர்க்கை கொடுப்பேன். உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் என்னென்ன பேட்சு, உங்கள் நேம் என்ன நோட் பண்ணிட்டு ஆன்சர் ஹோம்ஒர்க் கொஸ்டின் 1க்கான ஆன்சர் அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த பேட்டர்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஓ, அப்போ இந்த மாதிரி பஸ்ஸில் கொஸ்டினை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது இங்கே 1 2 3, அதுக்கப்புறம் 6, கொஸ்டின் மார்க்கு 18 வந்திருக்கு. இதில் கொடுக்கப்பட்ட இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா இங்கே 1 2 3க்கும் இங்கே 6 18 இந்த இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலேட் பண்ணுற முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 2 3க்கு இது ஓகே. இப்போ 6 18 இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம யோசிக்கணும். இப்போ 6 இருக்குது, அடுத்தது நம்ம 9 நம்ம போட்டால் மட்டும்தான் இது 3ஓட மடங்காக இருக்குது. வேறு எதுவுமே வராது, லிங்க் ஆகாது வேறு எதுவுமே. இப்போ நீங்கள் 1லேருந்து 6 எப்படி வந்துச்சு? இப்போ இன்ட்டு 6ன்னு இருக்கலாங்க சார். அதே போல் இங்கேயும் இன்ட்டு 6ன்னு இருந்தால் 18 வருங்க சார். அப்போ அதே போல் இங்கே இன்ட்டு 6னா ஆப்ஷனில் 12 கொடுத்துருக்கணும். ஆனால் ஆப்ஷனில் எதுவுமே இல்லை, அந்த 12ங்கிறதே இல்லை. அதனால நம்ம இந்த மாதிரி ஓகே. அப்போது 6 3ஓட மடங்கு, 18ங்கிறது 3ஓட மடங்கு. அப்போ ஆப்ஷனில் வேறு என்ன? 9 தான் 3ஓட மடங்கில் இருக்குது. அப்போ அந்த 9 அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம யோசித்துக்கிறோம். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கு சார் லாஜிக்கே இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. அவங்க கொடுத்துருக்கிறதுல எது மேக்ஸிமம் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்ன அப்படின்னா இதுவும் நம்பர் சீரிஸ் மாதிரி தானே. இங்கே என்னன்னா இங்கே 7 இருக்குது, 13 இருக்குது, 29 இருக்குது, அடுத்தது 53, நெக்ஸ்ட்டு 113, அடுத்து 217. இந்த மாதிரி நம்பர் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 5ன்னு ஸ்டார்ட் பண்ணி ABCDE இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த ஈயோட மதிப்பு என்ன, ஈயின் மதிப்பு என்ன, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த ஒரு நம்பரில் என்ன சீரீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 7க்கு அப்புறம் 13 எப்படி வந்துச்சு, 13க்கு அப்புறம் 29 எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம கவனிக்கணும். ஓகே, இப்போ இதில் என்னென்னா 7க்கு அப்புறம் 13 எப்படி வந்துச்சுன்னா 7 × 2 14 வரும். 14லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 13 கிடச்சிருச்சு. அதே போல் 13லேருந்து 29 எப்படி வந்துச்சு அப்படின்னா 13 × 2 என்ன 26. 26க்கு அப்புறம் +3
ஈக்குவல் டு 29. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டு 2ங்கிறது எல்லாத்துலேயுமே காமனாக தான் இருக்குது. ஆனால் இங்கே -1 +3, அப்போது 1 3 5 இந்த மாதிரி தான் ஒற்றைப்படை நம்பரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது என்ன வரும், அடுத்தது பார்த்தீங்கன்னா 29 × 2. 29 × 2 என்ன, 40 58. 58ஓட இப்போ ப்ளஸ் -1 +3 அடுத்து -5. ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ஒற்றைப்படையில் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை பாருங்கள், 29 × 2 58. 58லேருந்து 5 போணுச்சுன்னா 53. அப்போ கரெக்டாக வருதா? அடுத்தது 53 வந்திருக்குல்ல, அடுத்து 113ங்கிறது இதே கான்செப்ட் தான். இங்கே ஒவ்வொரு டைம் அதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன வந்திருக்கும், 113 × 2 +7. அந்த எதை மாற்ற வேண்டியது இருக்கோ அதை மட்டும் கரெக்டான ஆர்டரை நோட் பண்ணிடுங்க. 217 கிடச்சிருக்கும். அடுத்து அதே போல் தான் 217. அவ்வளோதான். நான் 217க்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கணும் அவசியம் இல்லைல்ல. இப்போ இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா 5ங்கிற நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, அதில் நம்ம அப்ளை பண்ணணும். 5ங்கிற நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 5ன்னு ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்போ 5 × 2 -1. இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்ம பார்க்கணும். 10 -1 9. ஓகே, அப்போ 5க்கு அப்புறம் ஏங்கிற இடத்துல என்ன வரணும், 9 வரணும். அடுத்து 9 × 2 +3. 32 18. 18 +3 21. ஓகே, அப்போ பிங்கிற இடத்துல 21 வரணும். நெக்ஸ்ட் 21 × 2 -5. 21 × 2 என்ன, 42. 42 -5 37. அப்போது சிங்கிற இடத்துல 37 வரணும். நெக்ஸ்ட் டி வருமா? ஓகே, இது ஏ, இது பி, இது சி. நெக்ஸ்ட்டு 37 × 2 +7. +7 என்ன, 37 × 2 60 74. 74 +4 7 81. 81 தான் டீன்ட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 81 × 2 +7க்கு அப்புறம் -9. ஓகேவா? அப்போது 81 × 2 162 -9. 162 9 வந்துச்சுன்னா 153. 153 தான் அதற்கான சரியான ஆன்சர். 153 எங்கே இருக்குது, ஆப்ஷனில், ஆப்ஷன் சியில் இருக்குது. 153 இதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இதே மாதிரி கொஸ்டின், அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் கான்செப்டில் ஏபிசிங்கிற கான்செப்ட் கொடுத்து இதோட ஈயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறது பின்னாடி நிறையா இருக்கும். அது எல்லாமே நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புது புது என்னென்ன மாடல் இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அந்த ஏபிசிடிஇ கான்செப்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அந்த நம்பர் சீரீஸில் அந்த பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இப்போ 2 அடுத்து 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 24 39 கொஸ்டின் மார்க்கு, 20 30 40ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த வெர்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். 2 24க்கு அப்புறம் 20 எப்படி வந்துச்சு, அடுத்து 3 39க்கு அப்புறம் 30 எப்படி வந்துச்சு, 4 கொஸ்டின் மார்க்கு 40 எப்படி வந்துச்சு, இதான் நம்ம பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இங்கே 24ன்னு இருக்கா, 24 இங்கே இருக்க 2ஓட ஸ்கொயர் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். 2ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 4 தானே. அப்போ 24ல் 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4 போணுச்சுன்னா 20ன்னு கிடைக்கும். அப்போ கீழே இருக்க இந்த நம்பர் கிடச்சிரும். ஓகே, அப்போ இதோட வேல்யூவில் இருந்து இதோட ஸ்கொயர் வேல்யூவை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், 4ஓட ஸ்கொயர் வேல்யூ 16 தானே. அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரணும். 16 மைனஸ் பண்ணால் 40 கிடைக்கும். அப்போ எதில் இருந்து 16 மைனஸ் பண்ணால் 40 கிடைக்கும், 56லேருந்து தானே. ஓகே, அப்போ 56 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுல, அந்த பேட்டர்லாம் புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 3 5 4 1. அப்புறம் இங்கே 27, இங்கே 125. ஸோ கொஞ்சம் நம்பர் மட்டும் கிளியராக இல்லை, கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே கவனிங்க, 1 1ஓட க்யூப் வேல்யூ 1,
3ஓட க்யூப் வேல்யூ 27. அப்போ ஆரம்பத்துலேயே நான் பாக்ஸ் காமிச்சேன்ல, ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ, ப்ரைம் நம்பர் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுதுங்களா? அதே போல் 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 125, 4ஓட க்யூப் வேல்யூ என்ன? 64. 64ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். அடுத்துலாம் நம்ம இதே ட்ரையாங்கிள் கான்செப்டில் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணோம். என்னங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கான்செப்டில் வருங்கிறது இதுதான் அது. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லாமே. இப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், 188வது கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா கவனிங்க. ஸோ இது லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது நம்பர் என்ன அப்படிங்கிறத ஆரம்பத்தில் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அடுத்தது 1, அடுத்து 2, 4, 12 இருக்குது. நெக்ஸ்ட் 4, 2, 5, 3 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்க 4 நம்பரை யூஸ் பண்ணி இந்த நடுவில் இருக்க நம்பர் எப்படி வந்துச்சு, அதே போல் இதையும் செக் பண்ணணும். இங்கே இருக்க 4 நம்பரை யூஸ் பண்ணி நடுவில் இருக்க நம்பர் எப்படி வந்துச்சு, அதே பேட்டர்னை யூஸ் பண்ணி இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த சைடு இருக்க நம்பரு இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 2 + 4, ஓகேவா? அடுத்து மேலே இருக்க நம்பரை மைனஸ் பண்ணிடணும். 3ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணணும். இப்போ 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6, 3ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் 2. இப்போ இங்கே கிடச்ச வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். 6 2 மல்டிபிள் பண்ண என்ன? 12. அந்த 12 தான் நடுவில் வந்திருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அதே போல் இதுவும் அதே போலையா, இங்கே ப்ளஸ் பண்ணணும், இங்கே மைனஸ் பண்ணணும், கிடச்ச வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். 7 4ஐயும் ப்ளஸ் பண்ணால் 11. 6லேருந்து 3 போணுச்சுன்னா 3. அப்போது 3 மல்டிபிள் பண்ணால் 33. நடுவில் இருக்கிறது கிடச்சிருச்சா? ஓகே. அதே போல் தான் இங்கேயும் ப்ளஸ் பண்ணுங்கள், 8ன்னு கிடைக்கும். மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். 8 × 2 16. அப்போ கொஸ்டின் மார்க்கில் என்ன வரணும்? 16ன்னு வரணும். இது அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாக அதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த பஸ்ஸில் கான்செப்டில் என்ன நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. நீங்கள் பண்ண வேண்டியது டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினே நீங்கள் பாருங்கள். அடுத்த கொஸ்டினு பார்த்தீங்கன்னா இப்போ 7 4 இருக்குது, 33ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எப்படி வரும்னா 7 ஸ்கொயர் பண்ணணும், 4ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், கிடைச்ச வேலையை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த 33ன்னு ஆன்சர் கிடைக்கும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போது 49ல் 16 போணுச்சுன்னா பேலன்ஸ் 33 கிடைக்குதா? ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம அடுத்தடுத்தது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி இங்கே கொஸ்டின் மார்க்கில் என்ன வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ இங்கே 11 இருக்குது, 8 இருக்குது. 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64. அப்போ 121ல் 64 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 57. ஓகே, 57 தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் எனக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்கள், நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது ப்ரைம் நம்பர் கான்செப்ட். இங்கே 2 இருக்குது, இங்கே 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இருக்குது. லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 19க்கு அடுத்து உள்ள ப்ரைம் நம்பர் என்ன? 23. ஸோ 23 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் அதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இனி ஒரு சிலது நீங்கள் ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள். இப்போ நான் இந்த ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. 4 இருக்குது, அடுத்தது 6, 9, நெக்ஸ்ட்டு 3, 9, 27, நெக்ஸ்ட் 2, 10. ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஆன்சர் கிடச்சது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதில் ஆக்சுவலாக நீங்கள் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை இந்த நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 9, 6, 4. 9ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 36. 36 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 6ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ அந்த 6ங்கிறது நடுவில் வந்திருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறையா யோசிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை யோசிக்கிற ஐடியாவே வராமல் இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிரெயின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்படிலாம்
ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன்ல, அடுத்தடுத்ததெல்லாம் வந்து இதே இருக்குன்னு அந்த ஏபிசி கான்செப்டில் இருக்குன்னு சொன்னால் அதே போல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.